சரீரத்தை படைச்சவரு இயேசு கிறிஸ்து. அப்ப நம்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய பலவீனங்களை அவர் சுகமாக்குவதற்கு வல்லவராக இருக்கிறாரு. நம்முடைய சரீரத்தில் வியாதி வராம தடுப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழி நடத்தி கொண்டு போகும் பொழுது அவர்கள் கோத்திரத்தாரில் ஒருவனும் பலவீனப்பட்டவன் இல்லை. அவங்களுடைய கால் வீங்கல, அவங்களுடைய செருப்பு தேயல. கர்த்தர் நம்மளை நினைச்சா எப்படி நடத்த முடியும்? காலேப்புக்கு 85 வயசுலயும் 40 வயசு பலனை கொடுத்த தேவனல்லோ நம்முடைய தேவன். உன்னை ஆரோக்கியத்துல நடத்துவதற்கு இந்த ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புனீங்கன்னா நல்ல கையை தட்டி அந்த நோயை விரட்டுங்க. கர்த்தர் துரத்தி அடிக்கிறார். போ போ பிசாசு. ஆமென். எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? ரெண்டு கையை விரித்து ஹல்லேலூயா ஆராதிச்சு பாரு, ஹார்ட் அட்டாக் வராது. துதிச்சு பாரு, சோர்வே இருக்காது. நம்புறீங்களா? உங்க கையை அசைச்சு சத்தமா சொல்லுங்களேன். ஆராதிச்சு பாரு, ஹார்ட் அட்டாக் வராது. துதிச்சு பாரு, சோர்வே இருக்காது. துதிப்போமா தேவனை, பாடுவோமா கர்த்தரை. சகோதரர்கள் எத்தனை பேர் சொல்லுங்க? உங்க கையை அசைச்சு நல்ல கையை அசைச்சு. பிபி எல்லாம் பிபின்னு போகுது. சுகர் எல்லாம் பவரா வெளியே போகுது. இனிமே இவங்களுக்குள்ள வரக்கூடாது. நம்ம வந்ததே தவறுன்னு சொல்லி சுகர் எல்லாம் ஓட போகிறது. முட்டி வெளியெல்லாம் முந்திக்கிட்டு போக போகிறது. ஆவியானவருடைய வாயிதை சொல்லுகிறது. கர்த்தர் அழைக்கும் புதிய நாமத்தினால நீ அழைக்கப்படுவ. இதுக்கு முன்னாடி நீ அழைக்கப்பட்ட அந்த நாமங்கள் மாறும். நம்பிக்கை இருக்குதா? நம்பிக்கை இருந்தா அந்நியார கழி விழுந்திருப்பீங்களே. எல்லாரும் மேல இறங்குங்கப்பா.